கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. பவுலும் பர்னபாவும் யூத மக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்கள், கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்விற்கு தகுதியற்றவர்கள் என்று நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. யூதர்கள் பர்னபாவுக்கு எதிராகவும் பவுலடியாருக்கு எதிராகவும் திரண்டு மக்களை தூண்டிவிட்டு அவர்களை இன்னலுக்குள் உள்ளாக்கினார்கள். அவர்களை அந்த நாட்டிலிருந்து துரத்தி அடித்தார்கள். ஆனால் பர்னபாவும் பவுலும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து தூய ஆவியின் வல்லமையை படைத்தவர்களாக நாள்தோறும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, அடுத்தவர்கள் நமக்கு தொல்லை கொடுத்தாலும், துன்பத்தை கொடுத்தாலும், வேதனையை கொடுத்தாலும், நம்மை அவமானப்படுத்தினாலும், நம்மை இழிவுபடுத்தினாலும் ஒருபோதும் நாம் கலங்கக்கூடாது, மனமுடைந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஃபாதர், இதை சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க முடியுமா? முடியும். வாழ்க்கையில் இது முடியும், சாத்தியம். ஏனென்றால் துன்பத்தை கண்டு ஒவ்வொரு நாளும் நாம் கலங்கி போயிருக்கிறோம் என்றால் நிம்மதியாக வாழ முடியாதுங்க. ஐயோ, எனக்கு இந்த வியாதி வந்து விட்டதே என்று நாம் கலங்கி தவித்தால் விடுதலை பெற முடியாதுங்க. சந்தோஷத்தை இழந்துருவோம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி இழந்துருவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, சீடர்களோ அத்தனை இன்னல்களுக்கு மத்தியில், இடையூறுகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். அந்த மனநிலை தான் நமக்கு வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பிலிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கிறார். இந்த இடத்தில் தந்தை வேறு மகன் வேறு என்கிற நிலையை உடைத்து தந்தையும் மகனும் ஒன்றே என்கிற நிலையை உருவாக்குகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. தந்தை, மகன், தூய் ஆவியார் என்று மூவரு இறைவனை நாம் வழிபடுகிறோம். மூவரு கடவுளை நாம் நினைத்து துதிக்கின்றோம், போற்றுகின்றோம், ஆராதனை செய்கிறோம். அந்த மூவரு கடவுள் ஆட்கள் அளவில் நாம் புரிந்து கொள்ளும்படியாக தந்தையாக, மகனாக, தூய் ஆவியாராக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் மூவரும் வேறு வேறு அல்ல, மூவரும் மூன்று கடவுள் அல்ல, மாறாக அவர்கள் ஒரே கடவுள். ஏனென்றால் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே தெய்வத்தன்மை, ஒரே வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. பிலிப்பு இந்த கேள்வியை கேட்கிறார். பிலிப்பினுடைய மனநிலையிலிருந்து நாமும் இதே கேள்வியை கேட்டு பார்ப்போம். ஆண்டவரே, தந்தை எனக்கு காட்டும். அப்போ இயேசு பிலிப்பை பார்த்து சொல்றாரு, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா என்று கேட்கிறார். அப்ப தந்தை என்பவர் வேறு அல்ல, மகன் என்பவர் வேறு அல்ல, தந்தையும் மகனும் ஒன்றே என்பதை இந்த இறை வார்த்தை உறுதி செய்கிறது. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். ஆண்டவர் நம்முள் இருப்பதை உணர வேண்டும் பிரியமானவர்கள். ஆனால் இந்து மெய்யியல் கோட்பாடு ஒரு வித்தியாசத்தை போதிக்கிறது. கடவுள் நம்முள் இருப்பதை உணர்வது என்பது வேறு, நம்மையே கடவுளாக சொல்லிக் கொள்வது என்பது வேறு. ரெண்டுமே வேற வேற. நல்லா புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். இந்து மெய்யியல் கோட்பாடு அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிறது. அகம் பிரம்மாஸ்மி. அகம் என்றால் உள்ளே, பிரம் என்றால் இருந்து, ஹாஸ்மி என்றால் வியப்படைகிறேன். நான் கடவுள், நானே கடவுள் என்கிற நிலைதான் அந்த கோட்பாடு. நான் கடவுள், நானே கடவுள் என்கிற கோட்பாடு. அது சாத்தியமா? அது உண்மையாக இருக்க முடியுமா?
எனக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நானே கடவுள் என்று எப்படி நம்மை சொல்லிக்கொள்ள முடியும்? நானே கடவுள் என்றால் நம்மால் இந்த உலகத்தை படைக்க முடியுமா? நானே கடவுள் என்றால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியுமா? நிச்சயமாக அது சாத்தியமில்லை, அது முடியாது. ஏனென்றால் நமக்குள் தான் பொறாமை இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது, பிளவுகள் இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, கோப வெறி தூண்டப்படுகிறது, காம இச்சைகள் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிற ஒருவரால் எப்படி நானே கடவுள் என்று சொல்ல முடியும்? சாத்தியம் இல்லை. எனக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடியும். ஏனென்றால் என்னுடைய அன்பு கடவுளுடைய தன்மை உடையது, எனக்குள் இருக்கிற மகிழ்ச்சி கடவுளுடைய தன்மை உடையது, எனக்குள் இருக்கின்ற அமைதி கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். ஆனால் நாமே கடவுள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இந்த வித்தியாசத்தை தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எப்பொழுது கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்பதை ஒருவர் உணர்ந்து கொள்ளுகிறாரோ, எனக்குள் இருக்கிறார் என்பதை ஒருவர் உணர்ந்து கொள்ளுகிறாரோ, அவருடைய மனம் தூய்மை அடையும், அவருடைய மனம் புனிதம் அடையும். ஏனென்றால் கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்கிற உணர்வு நிலை நம்மை தூய்மையாக்கும், நம்மை புனிதமாக்கும். நானே கடவுள் என்கிற நிலை ஒருவனுக்குள் வந்துவிட்டால் அகந்தையும் ஆணவமும் அகங்காரமும் திமிரும் ஒருவனுக்குள் குடிகொண்டு விடும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இன்னைக்கு பல பேர் நானே கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் திமிர்தனத்திலும் இருப்பதை நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள். இந்த உலகம் அதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் கிறிஸ்துவனுடைய மேன்மையை புரிந்து கொள்ள முடியும், கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பை உணர்ந்து கொள்ள முடியும், கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கு கொண்டு நாமும் உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ முடியும். ஏனென்றால் கிறிஸ்து இறந்தார், நாமும் இறப்போம், கிறிஸ்து உயிர்த்தார், நாமும் உயிர்ப்போம். ஆமீன்.